பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட வீரத் தியாகி குமரி பாலத்தின் 31வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலிலிருந்து இந்து முன்னணி சார்பில் தக்கலை பிரம்மபுரத்திலிருந்து உள்ள அவரது நினைவிடத்திற்கு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை பாஜக பொருளாளரும் மாநகராட்சி மண்டல தலைவருமான முத்துராமன் தொடங்கி வைத்தார். குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்து முன்னணி இளைஞர் அமைப்பைச் சார்ந்தவர் பாலன். இவர் 1982ஆம் ஆண்டு சென்னை தலைமை RSS காரியாலயத்தில் பயங்கரவாதிகளால் வெடிகுண்டு வீசப்பட்டு அதில் குமரி பாலன் பரிதாபமாக உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் அவருடைய நினைவு நாளை இந்து முன்னணியினர், RSS, பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்பினர் அனுசரித்து வருகின்றனர். அந்த வகையில் இன்று அவரது 31வது நினைவு நாளை முன்னிட்டு குமரி மாவட்ட இந்து முன்னணி சார்பில் நாகர்கோவில் நாகராஜா கோவில் திடலிலிருந்து இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை குமரி மாவட்ட பாஜக பொருளாளரும் நாகர்கோவில் மாநகராட்சி மண்டல தலைவருமான முத்துராமன் தலைமையேற்று பேரணியை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இப்பேரணியானது நாகர்கோவில் பார்வதிபுரம் வழியாக தக்கலை பிரம்மபுரத்தில் உள்ள பாலன் நினைவு இடத்திற்கு சென்று நினைவஞ்சலி செலுத்தினார். இதில் விஸ்வ ஹிந்து பரிஷத் மாநில அமைப்பாளர் இரச்சகுளம் காளியப்பன், நகர தலைவர் ராஜா, இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார், துணைத் தலைவர் ஜெயராம், இந்து முன்னணி நிர்வாகிகள் SP அசோகன், நாராயணராஜ், நாகர்கோவில் மாநகராட்சி கவுன்சிலர் சுனில் மற்றும் விஸ்வ ஹிந்து பரிஷத், RSS, பாஜக என ஏராளமானோர் இந்த வாகன பேரணியில் கலந்து கொண்டனர். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.